பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்தை 3A பாடத்தை இப்போது நாம் ஆரம்பம் செய்திருக்கிறோம். இதில் நாம் அரபு எழுத்துகளில் 2 எழுத்துக்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம், வாவ் மற்றும் ஃபா. சென்ற பாடத்தில் மீம் மற்றும் பா இதை நம்ம படிச்சோம். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். தஜ்வீத் என்பது இந்த 3 அம்சங்களை கொண்டது. எப்பவுமே இதை நம்ம ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணிக்கணும், மனசுல நல்ல முறையில பதியறதுக்காக. ஒண்ணு மகாரிஜ், எழுத்துக்களுடைய உச்சரிப்புகள், எழுத்தினுடைய எங்கிருந்து வெளியேறுகிறது, அதை எப்படி உச்சரிக்கணும். இன்னொன்னு சிஃபாத், அதில் இருக்கக்கூடிய தனித்தன்மைகள், ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லெட்டர். ஓகே. அடுத்தது கவாயிது, சட்டங்கள். இது மூன்று சேர்ந்தால்தான் தஜ்வீத். அது ஒன் பை ஒன்னா இப்ப நம்ம மகாரிஜ்ல இருக்கோம், அப்புறம் சிஃபாத்துக்கு போவோம், அப்புறம் கவாயிது போய் நம்ம இந்த கோர்ஸை தஜ்வீதை நம்ம பெர்ஃபெக்டா இன்ஷாஅல்லாஹ் நம்ம சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணலாம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப மஹரஜ்னா என்னது? வெளிப்படுத்துதல், வெளியேறும் இடம் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்ப எங்க இருந்து சத்தம் வருதோ, எங்க இருந்து, அதாவது எங்கிலிருந்து எழுத்தினுடைய ஒலி வெளியேறுகிறதோ, அந்த ஓசை வெளியேறுகிறதோ, அதுக்கு தான் மஹ்ரஜ் சொல்லுவாங்க, பிளேஸ் ஆஃப் எக்ஸிட். சரி, ஆக அந்த இடத்துல இருந்தா அதை நம்ம மொழியிறோம், அந்த எழுத்து அந்த இடத்துல இருந்தா நம்ம மொழியிறங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேயா? சோ நம்ம ஒரு பிராக்டிஸ்க்காக வேண்டிய ஒரு போயம், லெட்டர் போயம் நம்ம பிராக்டிஸா நம்ம பண்ணிட்டு வர்றோம். அது அடுத்தடுத்த பாடத்துக்கு போகும்போது நம்ம அதை நம்ம ஆட் பண்ணிட்டே வரலாம். இப்போதைக்கு மினிமமா நம்ம உதர் எழுத்துக்கள் மட்டும் தான் நம்ம கத்துட்டு வரோம். அதுல மீம் பா பார்த்தோம், அதை ஹரக்காவோட நம்ம பிராக்டிஸ் பண்றது, அதாவது ஒரு யூனிஃபார்மிட்டிக்காக ம பா. இப்ப நம்ம வாவ் ஃபா பார்க்க போறோம். அதை ஃபத்ஹாவோட சொல்லும் போது வா ஃபா. இது ஒரு கோர்வையா நம்ம என்ன செய்யலாம், சென்ற பாடத்துல நம்ம பார்த்தோம், அந்த அடிப்படையில் இப்போ சொல்லலாம். ம ப வா ஃபா ஆர் ஃப்ரம் தி லிப்ஸ். சொல்லுங்க, ம ப வா ஃபா ஆர் ஃப்ரம் தி லிப்ஸ். அப்ப லிப்ஸ் மாதிரி இந்த விரலுடைய இந்த முன்பகுதியை நம்ம லிப்ஸா கன்சிடர் பண்ணிட்டு ம ப வ ஃப ஆர் ஃப்ரம் தி லிப்ஸ். மாஷா அல்லாஹ். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போலாம். இதை தமிழ்லயே நம்ம சொல்றதா இருந்தா உதட்டின் வழியே நான்கு எழுத்து ம ப வ ஃப என்பதாகவும் சொல்லிக் கொள்ளலாம். இருந்தாலும் இது நம்ம தமிழ்ல சொல்லி ஆனுங்கிற ஒரு அவசியம் இல்லை. போயம் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ்ல நம்ம மெயின்டைன் பண்றது என்பது சுலபமானது, எல்லாருக்குமே. நம்மளுக்கு இது ஈஸி தான். லெட்டர் தான் நம்ம மெயினா சொல்ல போறோமே தவிர அதோட பயோடேட்டாவை நம்ம கொஞ்சம் தான் சொல்ல போறோம், எங்கேருந்து வருது அப்படிங்கிறதுலாம். அதனால ஒரே மொழியில நம்ம சொல்லிக்கிறதும் சுலபமானது. ஆனா அதோட அர்த்தம் தெரியறதுக்காக நம்ம தமிழாக்கம் செஞ்சிருக்கோம். உதட்டின் வழியே நான்கு எழுத்து ம ப வ ஃப. பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆங்கிலம் பொருத்தமானது. ஓகேங்களா? ம ப வ ஃப ஆர் ஃப்ரம் தி லிப்ஸ். உதட்டின் வழியே நான்கு எழுத்து ம ப வ ஃப என்றும் சொல்லிக் கொள்ளலாம். சரிங்களா? ஓகே. மெமரி டிப்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். இந்த லெட்டர்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் லெட்டரோட நம்ம இங்கிலீஷ் ஆங்கில வார்த்தையோட நம்ம ஒரு கோர்வைக்கா சொல்லலாம். மம்மி பாபா வித் ஃபிளாஸ். மம்மி பாபா வித் ஃபிளாஸ். அப்ப மம்மிங்கிறதுல மீம் இருக்கு, பாபால பா இருக்கு. ஓகேங்களா? வித்ல வாவ் இருக்கு, ஃபிளாஸ்ங்கிறதுல ஃபா இருக்குது. இதுதான் நம்ம ஒரு கோர்வைக்காக சொன்னோம். சரி, ஹைர். இப்ப இந்த லெசன்ல நம்ம படிக்கிறது வாவ். வாவ், இந்த உதட்டினுடைய அமைப்பு மாஷா அல்லாஹ் பக்காவா இருக்கு பாருங்களேன். வாவ் அப்படிங்கும் போது உதடு வட்டமாக ஆக வேண்டும், ஆனா உதடு ஒட்டாது. சரிங்களா? கேப் இருக்கும். வாவ் வாவ். இதுல என்ன தவறு செய்யக்கூடாது, மேல் பல்லை கீழ் உதட்டில் டச் பண்ணி வாவ் வாவ் அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா? வேவ் இந்த மாதிரி நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி வாவ் அப்படி சொல்லக்கூடாது. வாவ் 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 என்பதாக இதை உச்சரிக்க வேண்டும். ஆனா ஃபா சொல்லும் பொழுது மேல் பல் கீழ் உதட்டில் படும். ஃபா 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 ஃபா. அது கூட சொல்லுவாங்க, கீழ் உதட்டை மேல தூக்காதீங்க, ஃபா ஃபா அப்படி தூக்காதீங்க, மேல் பல்ல யதார்த்தமா கீழே தாழ்த்தி ஃபா 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 அப்படின்னு சொல்லணும். அதாவது ரெண்டுலயுமே மூவ்மெண்ட் இருக்கும், ஒரு மூவ்மெண்ட் நம்ம ரொம்ப அதிகப்படுத்தக்கூடாது. இயல்பாவே நீங்க அதை சொல்லலாம், எஃப்ஏ மாதிரி ஃபா ஃபா. ஓகேங்களா? அந்த மேல் பல்லு கீழே படுறனா, உதட்டில் படுறனால அதுல அந்த பிரஷர் தெரியுது பாருங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ படித்த மகாரிஜில் எந்த எழுத்தின் உச்சரிப்பு பிரச்சனை, அதனை மீண்டும் மீண்டும் என்ன செய்ய போறோம், அதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு நல்ல பிராக்டிஸ் தேவை. அதை நம்ம ரொம்ப அழகா பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காக திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணும். உதாரணத்துக்கு மாபா வாஃபாவில் நமக்கு பிரச்சனையாக உள்ளது வாவ் தான். ஏன்னா மீம் ப ஃபா அப்படிங்கிறது நம்ம டக்குன்னு எல்லாருமே கரெக்டா சொல்லிடுவாங்க. ஏன்னா வாவை பாத்தீங்கன்னா வேவ் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வாவ் என்பது இல்ல ஸ்பெஷல் லெட்டர். சரிங்களா? உதட்டை குவித்து வா ஒலியை விரித்து உச்சரிக்கும். சரிங்களா? அப்ப வாவ் அப்படிதான் பரவலா ஸ்ப்ரெட் பண்ணி சொல்லணுமே தவிர வேவ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த தவறு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சூரா ஃபாத்திஹாலே இய்யாக நஅபுது வ இய்யான்னு சொல்லக்கூடாது, வ இய்யாக வலாஸ். சரிங்களா? வலாஸ் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்ல அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்னு சொல்லணும். வ அமிலுஸ் ஸாலிஹாத்னு சொல்லக்கூடாது. உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிறீங்க, நீங்க உதட்ட குவிச்சு சொல்லக்கூடிய சரியான உச்சரிப்பை மேற்கொள்பவரா அல்லது மேல் பள்ளி கீழ் உதட்டில் தொடும்படியாக தவறாக உச்சரிக்கக்கூடியவராங்க. உங்களை நீங்களே மிரர் முன்னாடி இருந்து நீங்க செக் பண்ணலாம், அல்லது திங்க் பண்ணி நீங்க செக் பண்ணலாம். உங்க முன்னாடி சொல்றவங்களை நீங்க கேளுங்க,
நீங்க வாவ் சொல்லுங்கன்னு சொல்லி கேளுங்க குழந்தைங்களை வீட்டுல இருக்கவங்கள்ட்ட. அப்ப அவங்க கரெக்டா உதட வந்து ஓவல் பண்றாங்களா, ஐ மீன் ரவுண்ட் பண்றாங்களா அல்லது பல்லு டச் பண்ணதாங்கிறத செக் பண்ணுங்க. இதெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள். ஓகேங்களா? ஒரு சுக்கூன் வச்சு சொல்லும் பொழுது இன்னும் நம்மளுக்கு சுலபமா இருக்கும். அவ் அவ் எப்படி சொல்லணும், அவ் அவ் அப்படி சொல்லக்கூடாது. இரண்டு அமைப்பிலையுமே உங்களுக்கு பிக்சர் தெரியுது பாருங்க. வா இப்படி இருக்குங்கிறதுக்கு அவ், அதே மாதிரி முற்பகுதியிலையும் காட்டப்படுது அவ் இப்படி இருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம மொழியில இந்த மாதிரி உதட்ட குவிச்சு சொல்லக்கூடிய எழுத்து இல்லைன்னு சொல்லி கவலைப்பட வேணாம். ஜஸ்ட் உதட்ட நம்ம ரவுண்ட் ஆகி சொன்னா நம்ம நார்மலா தமிழ்ல சொல்லும்போது வா வா அப்படிங்கும் போது வாயை வந்து பிளாட் ஆகி சொல்லுவோம். வா இங்க வா இங்க வா அப்படிங்கும் பல்ல டச் பண்ணி தான் சொல்லுவோம். அதான் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம பழகி இருக்கிறது. வா வேணாம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி சொல்லாம வா அப்படிங்கிற மாதிரி வாவ் வா வால் தவ்வாபா 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 அப்படி சொல்லட்டும். தவ்வாபா அப்பதான் அது அழகா இருக்கும் கேட்கும் போது. நீங்களே பாருங்களேன், தவ்வாபா நல்லா இருக்கா, தவ்வாபா நல்லா இருக்கா. அப்ப அரபு என்பது அழகானது. ஒரு உச்சரிப்பை மொழிவதற்கும் கேட்பதற்கும் அது அழகாக இருக்கும். சரிங்களா? இப்ப இது எல்லா ஹரக்கத்தையும் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். இது நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுக்கப்பட்டதான். ஃபத்தா கசரதம்மா ஃபத்தத்தின் கசரத்தின் தம்மத்தின் சுக்கூன், அதாவது அ இ உ உச்சரிப்பு, அன் இன் உன் உச்சரிப்பு. இது நம்ம முறைப்படி பின்னாடி நம்ம ப்ராப்பராகவும் படிப்போம். பேசிக்கா ஒரு லெட்டர் நல்லா பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு பொருளை வாங்கும்போது அதனுடைய குவாலிட்டி செக் பண்ணும்போது மேல பாரு, கீழே தட்டு, சைட்ல பாருங்க, குலுக்கி பாருங்க, கவுத்தி பாருங்க அப்படிங்கும்போது அந்த ப்ராடக்ட் நான் நல்லா பார்த்துட்டேன், ஓகே இட் இஸ் ஃபிட், நல்லா இருக்குது, குவாலிட்டி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அப்ரூவல் கிடைக்கிற மாதிரி ஒரு லெட்டர் எல்லா மாதிரி சொல்லணும். ஃபத்ஹால கஸ்ரல தம்மால ஃபத்தத்தின் கஸ்ரத்தின் தம்மத்தின் சுக்குன் சொல்லும்போது ஓகே நம்ம நல்லா பிராக்டிஸ் ஆயிருச்சுங்கிறதுக்காக ஆரம்பத்துல எல்லா ஹரக்கத்தோட உங்களுக்கு ஒரு பயிற்சி. வ வி வு எப்படி சொல்லக்கூடாது, வ வி வு அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்து கவனக்குறைவா சோம்பல சொன்னோம்னா பல்லு உதட்டுல பட்டுரும். ஆனா கவனத்தோட அரபு மொழி எப்படி சொல்லணுங்கிற சிந்தனையோட சொல்லுங்க. வ வி வு வன் வின் உன் அவ் சொல்லுங்க. வ வி வு ஒன் வின் உன் அவ். ஓகே, அவ் அவ் ஹா. ஓகேங்களா? இது படிக்க வரலன்னா நீங்க கவலைப்படாதீங்க. நான் எப்படி படிச்சு பாக்குங்க இந்த உள்வாங்கினா போதும். ஏன்னா இப்ப நம்ம 3rd லெசன்ல தான் இருக்கோம். இந்த மாதிரி வார்த்தைகளை படிக்கிறது இன்னும் நம்மளுக்கு பல லெசன்ஸ் இருக்குது. அப்பதான் நம்ம இதெல்லாம் புரியும். இதுல ஃபத்தா எங்க இருக்கு, சுக்குன் வந்து எப்படி சொல்லணும், அந்த ஹால இருக்கக்கூடிய குறியீடு பேர் என்ன, அந்த ஏன் உச்சரிக்கப்படல, இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்போம். இங்க உங்களுக்கு சொல்லி தரப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இது நீங்க உள்வாங்குறீங்க. ஓகே, இப்படிதான் இதை படிக்கணுமா, இந்த வா உச்சரிப்பு இப்படிதான் இதுல இடம் பெறுதாங்கிறது மட்டும் நீங்க உள்வாங்கிக்கிறீங்க. நீங்க இதை எப்படி படிக்கணும், ஒருவேளை நீங்க பிகினர்ஸா தான் சொல்றேன், நல்லா கற்றறிந்தவர்களும் கூட நீங்க வந்திருப்பீங்க, உங்களுக்கு இது ரொம்ப சுலபமா இருக்கலாம். பட் ஒரு பிகினிங் லெவல்ல இருக்கக்கூடிய, ஒரு பேசிக் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மாணவரை நான் முன் வச்சு சொல்றேன். ஒரு வேளை இந்த வார்த்தை எனக்கு படிக்க தெரியல, நீங்க பாட்டு வாவ் ஒரு எழுத்து, இந்த லெசன்ல வாவ் ஃபாங்கிற எழுத்து தான் படிக்க போறேன்னு சொன்னீங்க, நீங்க பாட்டு வார்த்தைகளை படிச்சு காமிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்களா, உஸ்தாத் நில்லுங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஓகேங்களா? இங்க நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது அல்லது இங்க நம்ம அழுத்தம் கொடுக்குற விஷயம் என்னன்னா, இந்த வாவ் என்பது இடம்பெறும் பொழுது எப்படி சொல்றோம், உதட்ட குவிச்சு எப்படி சொல்றோங்கிற பயிற்சிக்காக தான். ஓகேங்களா? அவ் அவ் ஹா வ வஸ் 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 அந்த மாதிரி நம்ம சொல்றோம். புரியுதா? வி யுவஸ் விசு யுவஸ் விசு. புரியுதா? உதட்ட குவிச்சு உ உஜூஹுன் உஜூஹு யௌமஇதின் நாதிரா அப்படின்னு நம்ம வருது பாத்தீங்களா? அதான் மாஷா அல்லாஹ் வாவ் அப்படிங்கறத நம்ம படிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 எழுத்துக்களை இந்த பாடத்துல நம்ம நல்ல முறையில கற்றுக்கொண்டோம். அடுத்த இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் அடுத்த எழுத்துக்களோட நம்ம பார்ப்போம். அல்லாஹ் நம்மளுக்கு குர்ஆனை ஓதுவதற்கு, விளங்குவதற்கு, சிந்திப்பதற்கு, செயல்படுத்த, பரப்ப, இன்னும் மனனம் செய்வதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு உரித்தானவர்களே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் பயிற்சி வகுப்புகளை அல்ஹம்துலில்லாஹ் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய 3வது பாடம் 3B. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் நாம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எனக்கூடிய வார்த்தையை தான் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண போறோம், பயிற்சி செய்ய போறோம். அல்ஹம்துலில்லாஹ். தஜ்வீத் என்பது நாம் குர்ஆனை தஜ்வீத் படி ஓதுவது என்பதில் 3 அம்சங்கள் இருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். மஹ்ரஜ்கள், சிஃபாத்கள், கவாயிதுகள். இதை நம்ம வந்து செஷன்ஸ்ல வந்து முழுமையாக 60 வீடியோக்கள் மூலமாக சட்டங்களாக படித்தோம், நாலேஜாக தெரிந்து கொண்டோம். இப்ப நம்ம இதை பயிற்சி வகுப்புல நடைமுறைப்படுத்தி அப்ளை பண்ணி ஓத போறோம். இதுதான் மிக முக்கியமானது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் சென்ற வகுப்புல 2Bல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அஊது பில்லாஹி என்பதை எப்படி சொல்லணும், இதுல என்ன சேலஞ்சான லெட்டர் இருக்கு, இதை ப்ராப்பரா எப்படி சொல்லணும், இதுல என்ன தவறுகள் வரக்கூடாது, இதுல என்ன மஹ்ரஜ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், சிஃபாத்கள் கவாயிதுல என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்கிறத நம்ம பார்த்தோம். நல்ல ஞாபகம் இருக்குல்ல? இப்ப அதனுடைய செகண்ட் ஹாஃப், ஓகேங்களா, மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எனக்கூடிய ஹாஃபை பார்ப்போம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு வீடியோல ஒரு செஷன்ல ஒரு 3-5 மினிட்ஸ்க்குள்ள நம்ம ஸ்பெண்ட் பண்ணி சிறுக சிறுக மாஷாலா படிப்போம். இப்படி நம்ம
ப்ராப்பரா நம்ம வந்து முறையா கற்றுக்கொண்டு எந்த தப்புமே இல்லாம தவறுகள் இல்லாம ஓதுறதுக்கு நம்மளுக்கு இன்ஷா அந்த கோர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. சரி, இப்ப நம்ம வந்து மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிற 3 வார்த்தைகள்ல மீனா என்பது எல்லாருக்குமே வரும். அது ஒரு பெரிய சேலஞ்சு கிடையாது, பெரிய பிராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, இப்ப ஷைத்தானிர் ரஜீம்ங்கிறதுல இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்ப இந்த ஷைத்தான் அப்படிங்கிற வார்த்தையை 3 பிரிப்போம். ட்ரை சிலபிள்ஸா இதை நம்ம பிரிச்சு பிராக்டிஸ் பண்ணணும், ஈஸியா இருக்கும். இந்த பிராக்டிஸ் தான் நம்ம அவுதுலயே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இதை 3 பிரிச்சீங்கன்னா ஷை போ நீ. ஓகே, இதை நம்ம வந்து ஷை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே போதும். ஷை ஷை அப்படிம்பாங்க சில பேர். ஷை ஷைத்தான் நான் என்னெல்லாம் சிலர் சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க, அந்த சிலர் நம்மளா அல்லது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாரும் இருக்காங்களா, நம்ம மாணவர்கள் யாரும் இருக்காங்களா, நீங்க கண்டிப்பா திங்க் பண்ணிட்டே வரணும். ஓகேயா, அப்ப ஷை 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 டைப் ரொம்ப அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஷை ஷை போ போ போ. அது வந்து துவா துவா அப்படி சொல்லக்கூடாது, பா பா அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா, போ அப்படின்னு சொல்லணும். ஆக்ஷன்ஸ் எல்லாமே இதுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாக்குக்குள்ள இன்டீரியரா தான் அந்த ஒர்க்ல நடக்கணும். உதட பூச்சி துவான்னு சொல்றது, வாவை பயன்படுத்தி சொல்றது, சரிங்களா, போ அப்படி சொல்றது இந்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது. போ போ தா தா அப்படிங்கிற மாதிரி லோ லெட்டர். இது போ போ ஷை போ ஷை போ. கூட சேர்ந்து நீங்க சொன்னீங்கன்னா நல்லபடியா வரும். என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு மட்டும் இருக்கக்கூடாது, இப்படி நம்மளும் சொல்றோம்னா கூட சேர்ந்து சொல்லுங்க. ஷை போ நீ ஷை போ நீ ஷை போ நீ ஷைத்தானி சேர்த்துட்டோம்னா சேர்ந்துடும் ஷைத்தானி. இந்த மாதிரி நம்ம ஈஸியா பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப நம்ம இந்த வார்த்தைகளோட சேர்த்து சொல்லுவோமா, மினஷ் ஷைத்தானி மினஷ் ஷைத்தானி. மினஷ் அப்படிங்கும் போது இந்த ஷீனோட உச்சரிப்பு வந்துடணும். ஷை அப்படிங்கறது ப்ராப்பரா சொல்லணும், போ அப்படிங்கறது ஹையா சொல்லணும். வெரி திக் அண்ட் ஹைலைட்டட். அது நீ அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். அப்ப மினஷ் ஷைத்தானி மினஷ் ஷைத்தானி மினஷ் ஷைத்தானி அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடணும், கடகடன்னு ஒன்னா சேர்த்துடணும். ஓகேங்களா, மினஷ் ஷைத்தானி சொல்லியிருப்பீங்க. அடுத்தது அர் ரஜீம். அர் ரஜீம் ரா என்பது ஆல்ரெடி நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ரா லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம செஷன்லயே நம்ம நல்லபடியா பார்த்துருக்கோம், திக்கா சொல்லணுங்கிறது. ஓகேங்களா, இனிமே நம்ம ரூல்ஸ் ரீகால் பண்ண தேவையில்லை, ரூல்ஸ் நல்லா பார்த்து பிடிச்சிட்டீங்க. இப்ப நம்ம அதை அப்ளை பண்ணி ஓத போறோம். ஓகேங்களா, அப்ப தடுத்ததா சொல்லணும். அப்ப ரஜீம் ரஜீம்னு சொல்லக்கூடாது, ரஜீம் இல்ல ரஜீம். ரஜீம் ரா என்பதை என்ன சொல்றோம், நம்ம ரைஸ் பண்ணி நம்ம சொல்றோம். தஃப்ஹீம் அல்ல தடிப்புத்தன்மையோட சொல்லணும். சரிங்களா, அப்போ இதுல வந்து எக்ஸாஜரேட் பண்ணி ரா ரா உதடு குவித்தல் அப்படிங்கிறது தேவையில்லாத பல சந்தர்ப்பங்கள்ல ஏற்படும். தோல் ஏற்படக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம். சரிங்களா, அதே மாதிரி இங்கேயும் ஏற்படும். ரஜீம் ரஜீம் இல்ல, நிறைய பேர் அந்த தப்பு வரும். அடிப்படையே இல்லாதவங்க ரஜீம்னு சொல்லலாம். கற்று முறையா கற்காதவங்க ரஜீம்னு சொல்லுவாங்க. கற்று முறையாக கற்றவர்கள் ரஜீம் என்று சொல்ல வேண்டும். ரஜீம் நிர்ராஜி. இப்ப நீலேன்னு சேர்க்கறதுனால நிர்ராஜீம். நிர்ராஜிம்ங்கிறது ஒரு வேர்டு இல்ல, பிராக்டிஸ்க்காக நம்ம அப்படி சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா, நிர்ராஜீம் 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 நிர்ர நிர்ர நிர்ராஜீம் என்று நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டும். மாஷா அல்லாஹ், பாருங்க ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷத்துல நம்ம வந்து இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம். ஆனா இதுல பல கோடி மக்கள் இதை தவறாதான் சொல்றாங்கிறதுல சந்தேகமே இல்லை. இதை நம்ம சரியா சொல்லுங்கிறதுக்காக அந்த அவுது பில்லாவே நம்ம 2 செஷன்ல பிரிச்சு நம்ம பிராக்டிஸ் பண்றோம். இதுல எந்த ஒரு சிறிய தவறு கூட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. சோ எப்படி சொல்லணும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சரி சொல்றதா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நம்ம சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான முறையில் நாம பயிற்சி செய்வதற்கு அருள் புரிவானாக. ரப்பி ஸித்னி இல்மா. சுப்ஹானக வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அடுத்த செஷன்ல நம்ம சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.